நாம தேர்தலுக்கு மட்டும் நம்ம மற்ற கட்சியினாக வேட்பாளர் யாரும் முடிவு செய்யணும். அதுல கூட்டணி கட்சிகள் யாரும் முடிவு செய்யணும். நாம் தமிழருக்கு அந்த சிக்கல்கள் இல்ல. வேட்பாளர் யாருங்கிறத சீமானனை முடிவு செஞ்சா முடிச்சு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் நம்மளுக்கு இல்ல, நம்ம எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல. அப்படிங்கிற போது நம்ம விரைவாக தேர்தல் பிரச்சாரத்தை நாம தான் இங்க முடிவு செய்யற அதிகாரம் யாரு? சீமானனை மட்டும்தான். அப்ப விரைவா முடிவு செஞ்சு விரைவாக வேலையை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் என்னுடைய கருத்தாக இருந்துச்சே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கேண்டிடேட்டா முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒரு கட்சி இவ்வளவு அகலபாதாவது போனதுக்கு அப்புறமும் அவர் வெற்றி பெற்றதுக்கான ஒரே ஒரு அடிப்படை காரணம்னா அவர் முன்னக்கூட்டியே வேலையை ஆரம்பித்தார். தினசரி வேலை செஞ்சாரு, டோர் பை டோர், வீடு வீடா போனாரு, திண்ணை பிரச்சாரம் செஞ்சாரு, மக்களை முழுக்க சந்திச்சாரு. அவருடைய கட்சியோட கொள்கை, அவருடைய திட்டமிடல் எல்லாத்தையுமே முன் வச்சாரு. அப்ப அதே வேலையை நம்ம எடுத்தாக்க அம்பாசமுத்திரம் தொகுதியிலேயே நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ணன் முத அம்பாசமுத்திரத்துல போட்டியிடான ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒருவேளை போட்டிட்டு நம்ம தோத்துட்டாலோ ஒரு டெபாசிட் வாங்க முடியாம போயிட்டாலோ அது ரொம்ப பின்னடைவை நம்ம கட்சிக்கு கொடுத்துரும். அது ஒரு பேசு பொருள் ஆயிரும். தமிழ்நாடு முழுக்க கட்சி இன்னும் பின்னுக்கு தள்ளிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா நாம முன்னக்கூட்டியே வேலையை ஆரம்பித்து திட்டமிட்டு வேலை பார்த்து மக்களை கூடாது போய் சென்றடைஞ்சு திண்ணை பிரச்சாரங்களை செஞ்சு ரொம்ப அதாவது கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு சார். உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார். அதனாலதான் நான் மாத்தி மாத்தி கோரிக்கை வைக்கிறேன். வாயில வயிற்று அடிச்சுட்டு நம்ம சொல்றதுக்கான காரணம் தயவு செஞ்சு வேலையை ஆரம்பிச்சு. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம், ஐயா நாங்க எப்பவுமே மக்களுக்காக மக்களோட மக்களாக தனித்து போட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த மக்கள் பிரச்சனையின் போது மேடையை பகிர்ந்துக்கிற நீங்க தேர்தல் வரும்போது ஏன் நம்ம சீட்டை பங்கிட்டு மொத்தமா போட்டியிட கூடாது அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கு. அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு. அதை இந்த இடைத்தேர்தல் நடைமுறைப்படுத்துவோம். ஆளுக்கு ஒரு தொகுதியை போட்டிடுவோம், தவறே இல்லை. அம்பாசமுத்திரத்துல அண்ணன் சீமான் போட்டியிடுங்க, இன்னொரு தொகுதி அண்ணன் வேல்முருகன் போட்டியிடுங்க, இன்னொரு தொகுதியில ஏற்பட்டு மூர்த்தியில போட்டியிடுங்க. எல்லாரும் தனித்தனியா நிக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த இடைத்தேர்தலையாச்சும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்ப்போம். பீகார் மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான் இடைத்தேர்தல். தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்த இடைத்தேர்தலையாவது அம்பாசமுத்திரம் தொகுதியாவது அண்ணன் சீமானை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுவே தமிழ்நாட்டின் உண்மையான மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக தமிழக மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் நான் ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறேன். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நாம் தமிழ் கட்சி சார்ந்த நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய பெயர் அடிக்கடி இடம்பெறத பார்க்க முடியுது. ஏன்னா சீமானவர் சமீபத்துல இடைத்தேர்தல் கொலைவெறியோட காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நீங்க போட்டியிட்ட தொகுதியில் தான் அவர் போட்டியிட போறான்ற செய்திகளும் ஒரு பக்கம் வெளியாகுது. இப்போ நீங்க சொன்னதா ஒரு தகவல் வெளியே பரவ தொடங்கி இருக்கு. என்னன்னா சீக்கிரம் களத்துக்கு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சிவசங்கர் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி வெளியாகுது. இந்த செய்தி உண்மைத்தன்மை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், அது உண்மைதான். ஏன்னா நான் என்னுடைய கோரிக்கையை நான் வச்சது ஆரம்பத்திலே நான் தேர்தல் அந்த இசைக்கிச்சு ஐயா அவங்க எப்ப தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்களோ அன்னைக்கே நான் தலைமையில சொன்னது, நாம தேர்தல் காலகட்டத்துல மட்டும் அவசர அவசரமா போய் அவதி வரையா வேலை பார்க்கிறோம். பொதுவா கிராமப்புறங்கள் தான் அம்பாசமுத்திரம் தொகுதியில நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள்ல மக்கள் காலை நேரங்கள்ல எப்பவுமே வேலை கிளம்பிடுவாங்க. மாலை 5 மணிக்கு மேலதான் மக்களை சந்திக்க முடியும். அப்ப கிராமப்புறங்கள் கிட்டத்தட்ட 300-400 கிராமம் இருக்கு. இந்த 300-400 கிராமத்துக்கு தினசரி மாலை நேரத்துல மட்டும் நம்ம பிரச்சாரத்துக்கு போக முடியுமானா தேர்தல் காலகட்டத்துல போக முடியாது சார். இப்ப மாலை 5 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் 8 மணிக்கு மேல தூங்கிடுவாங்க கிராமப்புறத்துல. அப்ப 5 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவாங்க. அப்ப அது தோட்டம் காட்டுல அல்லது வேற ஏதாவது குளத்து வேலை, கம்மா வேலை, இந்த மாதிரி போறவங்க, ஆடு மாடு மேய்க்க போறவங்க, இந்த மாதிரியான வேலைகளை பக்கத்து ஊருக்கு நகர்ப்புறங்களுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் எப்பவுமே 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப 5 மணில இருந்து 8 மணி முடியும். என்ன சொன்னா 6 மணில இருந்து 8 மணி முடியும். இப்ப இந்த காலகட்டங்களை தான் நம்ம கிராமப்புறத்துல மக்களை சந்திச்சு தேர்தல் பிரச்சாரங்களை செய்ய முடியும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், நம்ம 2 வகையான தேர்தல் பிரச்சாரத்தை செய்யணும். அதுக்கு கால அவகாசம் தேர்தல் நேரத்துல ரொம்ப குறைவா இருக்கும். கடைசி 15 நாள், கடைசி 1 மாசம் நம்ம தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு வெல்ல முடியாது. மாறாக பகல் நேரங்கள்ல இப்ப பள்ளி கல்லூரி போற மாணவர்களுக்கு பகல் நேரங்கள்ல அந்த டிராவல் டைம் சொல்லுவோம். இந்த டிராவல் டயத்துல வேலைக்கு போய்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இப்ப பேருந்துல போறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த பயண நேரத்துல நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்பாங்க, கவனிப்பாங்க. அதே நேரத்துல மாலை நேரங்கள்ல வேலை முடிஞ்சு வரும்போது அந்த டிராவல் டைம்ல கவனிப்பாங்க. இதை தாண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்தந்த கிராமங்கள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தேர்தல் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், கொள்கை பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். அப்ப இந்த காலை நேரத்துல பள்ளி கல்லூரி போற வேலைக்கு போற மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ இளைஞர்களோ இவங்கள்ட்ட காலையில பயண நேரத்துல பேசுறதோ, மாலை நேரங்களில் கிராமப்புறத்துல போய் பிரச்சாரம் பண்றதோ இதெல்லாம் ரொம்ப குறைவான காலகட்டம் தான் நம்மளுக்கு இருக்கும்.
அப்ப தேர்தல் காலகட்டத்துல அவதியா அவசர அவசரமா போய் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இப்ப இருந்தே நம்ம அந்த வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரண். ஏன்னா நாம தேர்தலுக்கு மட்டும் நம்ம மற்ற கட்சியினாக வேட்பாளர் யாரும் முடிவு செய்யணும், அதுல கூட்டணி கட்சிகள் யாரும் முடிவு செய்யணும். நாம் தமிழருக்கு அந்த சிக்கல்கள் இல்ல. வேட்பாளர் யாருங்கிறத சீமானனை முடிவு செஞ்சா முடிச்சு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் நம்மளுக்கு இல்ல, நம்ம எந்த கட்சியோடய கூட்டணி இல்ல. அப்படிங்கிற போது நம்ம விரைவாக தேர்தல் பிரச்சாரத்தை நாம தான் இங்க முடிவு செய்யற அதிகாரம் யாரு, சீமானனை மட்டும்தான். அப்ப விரைவா முடிவு செஞ்சு விரைவாக வேலையை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் என்னுடைய கருத்தாவும் இருந்துச்சே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இதை நான் வச்சதுக்கு அப்புறம், இந்த கருத்தை நான் முன் வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பீகார், அதாவது பீகார்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள், அவர் அந்த மாநில கட்சியினுடைய ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு. பொது தேர்தலை தோக்குறாரு. 3% வாக்குகள் தான் அவர் வாங்குறாரு. அப்படி இருந்த நபர் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட இடைத்தேர்தலை போட்டியிட முடிவு செஞ்சு உடனே அவரே வேட்பாளர் அறிவிச்சு உடனே நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரியான திண்ணை பிரச்சாரங்களை கிராமம் தோறும் தொடர்ச்சியாக என்னைக்கு வந்து அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரோ அன்னைக்கே அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ஒரு 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 காரணமா தான் அவங்க வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சு. எப்பவுமே தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்திய அளவுலயே எப்பவுமே ஆளுங்கட்சி தான் வந்து இடைத்தேர்தல்களை வெற்றி பெறும். அப்படி இருக்கும்போது இந்திய வரலாற்றுல ஒரு புதிய கட்சி ஒரு புதிதாக முதலமைச்சர் கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு, சிஎம் கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு தேர்தலில் முறையா போட்டியிட்ட ஒரு கட்சி, இந்தியா முழுக்க வியூகங்களை பூரா தேர்தல் வியூகங்களை பூரா வகுத்து கொடுத்த ஒரு கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹெட்டா இருந்தவர், ஒரு தலைவரா இருந்தவர், வியூக வகுப்பாளரா இருந்தவர். இப்படி எல்லாம் இருந்தும் கூட தன்னுடைய மாநிலத்தில் தான் உருவாக்கிய கட்சி, தான் போட்டியிட்ட கட்சி, தன்னை முதலமைச்சராக கேண்டிடேட்டா முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒரு கட்சி வந்து இவ்வளவு அகலபாதாவுக்கு போனதுக்கு அப்புறமும் அவர் வெற்றி பெற்றதுக்கான ஒரே ஒரு அடிப்படை காரணம்னா அவர் முன்னக்கூட்டியே வேலையை ஆரம்பித்தார். தினசரி வேலை செஞ்சாரு, டோர் பை டோர், வீடு வீடா போனாரு, திண்ணை பிரச்சாரம் செஞ்சாரு, மக்களை முழுக்க சந்திச்சாரு, அவருடைய கட்சியோட கொள்கை, அவருடைய திட்டமிடல் எல்லாத்தையுமே முன் வச்சாரு. அப்ப அதே வேலையை நம்ம எடுத்தாக்க அம்பாசமுத்திரம் தொகுதியிலேயே நம்ம வந்து அதை செஞ்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு வந்து அண்ணன் வந்து முத அம்பாசமுத்திரத்துல போட்டியிடான உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை போட்டியிட்டு நம்ம தோத்துட்டாலோ ஒரு டெபாசிட் வாங்க முடியாம போயிட்டாலோ அது ரொம்ப பின்னடைவை நம்ம கட்சிக்கு கொடுத்துரும், அது ஒரு பேச்சு பொருள் ஆயிரும், தமிழ்நாடு முழுக்க கட்சி வந்து இன்னும் பின்னுக்கு தள்ளிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா நாம முன்னக்கூட்டியே வேலையை ஆரம்பிச்சு திட்டமிட்டு வேலையை பார்த்து மக்களை பூராத்தையும் போய் சென்றடைஞ்சு திண்ணை பிரச்சாரங்களை செஞ்சு ரொம்ப அதாவது கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு சரண். உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரண். அதனாலதான் நான் மாத்தி கோரிக்கை வைக்கிறேன். வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு நம்ம சொல்றதுக்கான காரணம், தயவு செஞ்சு வேலையை ஆரம்பிங்க. இப்ப உங்க மூலமாவும் இந்த காணொலி மூலமாவும் நான் சொல்றது, அண்ணன் தான் வேட்பாளர் உறுதியாயிருச்சு, அந்த தொகுதியில போட்டியினாலும் உறுதியாயிருச்சு, உடனடியாக வேலையை ஆரம்பிப்போம். நான் சொல்ற வேலைங்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா, ஒரு போராட்டம் பண்ணா, ஒரே ஒரு தெருமுனை பிரச்சாரம் போட்டா, ஒரு பொதுக்கூட்டங்கள் போட்டா அப்படின்னு மட்டும் அதுவும் தேவை. இந்த பொதுக்கூட்டங்களும் தேவை, திண்ணை பிரச்சாரங்கள் அதை விட முக்கியம். நான் சொல்றேன், பொதுக்கூட்டங்கள் வந்து நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் போடுவோம், மக்கள் கூட்டுற இடத்துல மட்டும்தான் போடுவோம். அதை தாண்டி நாம இன்னும் அதிகமாக திண்ணை பிரச்சாரங்களை செஞ்சா நல்லா இருக்கும். அந்த திண்ணை பிரச்சாரங்கள் செய்யறத சமூக வலைதளங்களை நம்ம தொடர்ச்சியா பதிவிடணும். புரியுதுங்களா? நம்ம இப்ப நீங்க சமூக வலைதளங்கள் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கான காரணமா எல்லாருமே பேசுறாங்க. அந்த சமூக வலைதளங்களை நாம பயன்படுத்திட்டு இருக்கணும், பயன்படுத்தணும் குறை சொல்லல. ஆனால் இன்னும் அதிகமாக அதற்கான கவனம் செலுத்தி பயன்படுத்தி இருக்கணும். நம்ம தாரைக்காவோட ஒப்பிடும் போதெல்லாம் நிறைய வந்து இந்த சமூக வலைதளங்களை நம்ம இன்னும் சிறப்பா பயன்படுத்தி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு கருத்து என்னோட கருத்தாக நான் பதிவு செய்யறேன் சார். குறிப்பா நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறீங்க, தலைமையிடம் வந்து இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம சொல்லியிருக்கோம், அதுல அவங்க பதில் சொல்றாங்க, அதுக்கு வேலை செய்யறாங்க. இல்ல நேற்று கூட வந்து இடுமாவன கார்த்தி அங்க தம்பி போய் பேசியிருக்கேன். அம்பாசமுத்திரம் தொகுதியில ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு கோரிக்கை, சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. அங்க வந்து காரையாறு, சேர்வலாறு இந்த பகுதிகளில் வந்து சொரிமுக ஐயனார் கோவில் திருவிழா நடக்குது, அங்க தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அங்க இருக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் அந்த பகுதியில வந்து வனவிலங்குகள் தொல்லை வந்து அதிகமா இருக்கு. வனவிலங்குகள் தொல்லைனா சரண், இப்ப மற்ற பகுதிகளில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வனவிலங்குகள் வந்து மக்கள் வந்து வனத்துல குடியேறியதால் வனவிலங்குகள் வந்து கீழே இறங்கி வந்து, அதாவது வனவிலங்குகள் வந்து தொந்தரவு செய்யும் பார்த்துக்கோம். வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதியில் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியில வனவிலங்குகள் வாழக்கூடிய இடம், அந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் குடியேற்றங்கள் நடக்கும்போது அப்ப விலங்குகள் வந்து பாதிக்கப்படுது, அதனால் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஆனா இந்த சேர்வலாறு, காரையாறு இந்த பகுதியில அதனுடைய மலையடிவார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அப்படிங்கிறவங்க இவர்கள் நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய மலையடி கிராமங்கள், அவங்க மலையில வசிக்கல, மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் வசிக்கிறாங்க அந்த மக்கள். அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு இப்ப கடைசியா கூட பாத்தீங்கன்னா போன வாரத்துல ஒரு கரடி தாக்கி ஒரு நபர் வந்து உயிரிழந்துட்டாரு. அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான காரணம்னா வனவிலங்குகள் வனத்துல போதிய தண்ணி இல்லாம, போதிய உணவு இல்லாம கீழே இறங்கி வருது.
இன்னொன்னு என்னன்னா, பொதுவாகவே வந்து வனத்தினுடைய கீழ்மட்ட பகுதி, அதாவது வனம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிகளில் கிராம மக்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க முதல். அப்படி ஆடு மாடுகளை மேய்க்கும் போது மக்கள் நடமாட்டம் இருக்கும். அப்படி மக்கள் நடமாட்டமோ ஆடு மாடுகளோட நடமாட்டம் இருக்கும்போது இந்த வனவிலங்குகள் கொஞ்சம் அந்த சட்டங்களுக்கோ அல்லது அந்த நடமாட்டங்களுக்கோ கொஞ்சம் பயந்து அடர்ந்த வனப்பகுதிகளே வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த மக்கள் வந்து ஆடு மாடுகளை உள்ள போய் மேய்க்காதனால, ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு வனத்துறை அனுமதிக்காதனால, தமிழ்நாடு அரசு அனுமதிக்காதனால வேற வழி இல்லாம அந்த ஆடு மாடுகளுடைய நடமாட்டம் இல்லாதனால அந்த வனத்தினுடைய எல்லை பகுதி தெரியாம அந்த வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ள வரையும் வந்தது. இப்ப நீங்க கிராமப்புறங்கள்லயே பாத்தீங்கன்னாக்க மலைகளுக்கு அப்பாற்பட்டு மலை அடிவாரங்களை தாண்டி இருக்கக்கூடிய வாழ்விடங்களா, அதாவது மனிதனுடைய வாழ்விடங்களுக்குள்ள விலங்குகள் வருவதற்கான காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணங்கள் வேற. இப்ப ஊட்டியிலே கொடைக்கானலே இருக்கிறது வேற. அது வந்து வனத்தை மக்கள் ஆக்கிரமிச்சனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வனத்துக்குள்ள மக்களுடைய புழக்கம், அதாவது வனத்தினுடைய அடிவாரங்கள்ல மக்களுடைய புழக்கம், கால்நடை நீக்கிறதுக்கான புழக்கம் குறைஞ்சது இதுக்கு ஒரு காரணம் ஒரு வனத்துறை அதிகாரியே நம்மள்ட்ட சொல்றாரு. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமா இருக்கு சார். இப்ப தமிழ்நாடு அரசு இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு அரசு இருக்கும் வனத்துறைக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை, காலங்காலமா மக்கள் எப்படி வனத்துல, அதாவது அடர் வனத்திலேயோ நடுமலையிலேயோ உச்சி மலையிலேயோ ஆடு மாடு வைக்கிற அவங்க அனுமதி கேட்கலாம். எப்பவுமே கிராமப்புறத்துல வந்து அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடந்து போய் கால்நடைகளை கொண்டு போய் நேசித்து வர அந்த காலம் தான் பார்ப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் நடந்து போனா போதும், அந்த பகுதியில போய் கால்நடைகளை நினைப்பாங்க. 1 மணி நேரம் நடந்தா போதும். அந்த அளவுல இருக்கக்கூடிய மலைகளுடைய அடிவார பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கான அனுமதி கிடைச்சா இந்த வனவிலங்குகள் கீழே இறங்கி வர்றது தடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. இது வனவிலங்கு அதிகாரிகள் நம்மள்ட்ட சொன்னாங்க. ஓகேண்ணா, இதை தொடர்ந்து சமீபத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். தமிழ் தேசிய தலைவர்களா இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கும், அது வந்து இந்த இடைத்தேர்தலே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளரா இந்த மாதிரி இணையணும்னு சொல்லி நீங்களும் விரும்பியிருப்பீங்க ஒரு காலத்துல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சரண், இது வந்து நம்ம இந்த காவிரி பிரச்சனையில இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததே பெரிய விடயமா நான் பாக்குறேன். அண்ணன் தனியரசு சொன்னதோ, அண்ணன் வேல்முருகன் சொன்னதோ நான் வரவேற்கிறேன். அந்த கூட்டத்தில் நடந்த எல்லா தலைவர்களுடைய ஆசையும் எல்லா தலைவருடைய எண்ணமும் என்னவா இருந்துச்சுனாக்க, இங்க ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஒரு தமிழ் தேசிய கட்சிகளாக, தமிழ் குடிகளாக நம்ம ஒன்று சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசையை நான் வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இதற்கு முன்னாடியும் வந்து இது போன்ற கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து 7 விடுதலைக்காக இந்த மாதிரி கூட்டம் நடந்திருக்கு. 3 தூக்கு தண்டனைக்காக, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருந்த சாந்தன், முருகன், பேரறிவாளன் இந்த மாதிரியான நபர்கள்ல 3 பேரினுடைய தூக்கு தண்டனைக்காக நம்ம போராடிருக்கோம். அப்ப தமிழ் தேசிய கட்சியெல்லாம் ஒன்னா நின்றுருக்கு. இதற்கு முன்னாடி வந்து காவிரி பிரச்சனைக்காகவோ முல்லை பெரியார் பிரச்சனைக்காகவோ நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து போராடி இருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கோம். ஆனா நாங்க சொல்ல வர்றது, ஒரு பொதுவான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக தமிழ் தேசிய கட்சியெல்லாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். இதே தேர்தலையும் நாம ஒண்ணு சேர்ந்து போட்டியிடணும். அதன் மூலமாக நம்ம அந்த திராவிட கட்சியிலும் தேசிய கட்சியிலும் ஒழிக்கணும். நாம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாடணும். தமிழ் குடிகள், தமிழ் கட்சி தலைவர்கள், தமிழ் கட்சிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தேர்தலை போட்டியில நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சரியா இருக்கும். அந்த இதுலயே பாத்தீங்கன்னாக்க அந்த கூட்டத்திலேயே என்ன வேல்முருகனே சொல்லியிருப்பாங்க, என் ரத்தம் ரத்தமே தலைங்கினாங்க அப்படின்னு. வேல்முருகனை ரத்தம் சொல்ற சீமானா ரத்தம் தான் சொல்லுவாரு. அதாவது நண்பர்கள் அப்படிங்கிற தாண்டி அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள நீ நானும் ஒரே ரத்தம் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் ரத்தம்னு கூப்பிடுவாங்க. சீமானன வேல்முருகன், வேல்முருகன சீமானன ரத்தம்னு கூப்பிடுறது இந்த ஒரு உறவு முறைகள். நம்ம எல்லாம் ஒரே அண்ணன் தம்பிகள், ஒரே ரத்தங்கள், ஒரே உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறக்காக அப்ப அவர் சொல்லிய ரத்தம், நீயே முன்னிலையில நில்லு, உன் தலைமையின் கீழே நாங்க வர்றோம், உனக்கு பின்னாடியே நாங்க வர்றோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு காணொலியா இருந்துச்சு, மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நாம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்கு சார். நாம் தமிழர் கட்சி இது வரைக்குமே தனிச்சு நிற்கிறது சார். நீங்க பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது ஒரு பொதுவான பிரச்சனைகள், ஒரு ஊரினுடைய பொது பிரச்சனைகள், இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்ம பேசும்போது எத்தனை பேர் நம்ம மேடைகளுக்கு வந்திருக்காங்க? நான் பேரு சொல்லியே சொல்ல முடியும். அவங்கள குறை சொல்லல. ஆனா என் ஆனந்தத்தை நான் வெளிப்படுத்த விரும்புறேன். இதையும் பேசாட்டி இதை பேசுறதே சில தயங்குவாங்க. நான் மனந்திறந்தே பேசுறேன். அண்ணன் வேல்முருகன் நம்ம தேர்தல்ல நிக்கல. அது என்ன அவங்களுக்குள்ள மனசாவும் எனக்கு தெரியாது, என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் வேல்முருகன் அண்ணன்ல இருந்து தடா ரஹீம் அண்ணன்ல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன்ல இருந்து கே செல்வகுமார் அண்ணன்ல இருந்து திருமாரஞ்சி அண்ணன்ல இருந்து எல்லா பேருமே ஒன்னா மேடையில் நின்றன. இவங்களா தேர்தல் காலத்துல எங்க போனாங்க? எத்தனை பேர் திமுக போய் கூட்டணியில போனாங்க? எத்தனை பேர் அதிமுக கூட்டணிக்கு போனாங்க? எத்தனை பேர் பிஜேபி கூட்டணிக்கு போனாங்க? எத்தனை பேர் காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க? நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனைன்ற போது ஒண்ணு கூடுறீங்க, அதுவே பெரிய விஷயம். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதே நேரத்துல நாம தேர்தலை ஒன்னா நிக்கணும் சொல்லிட்டு எல்லா பேருமே விட்டுட்டு போயிடுறீங்களே. சீமானன் நாமளோட கட்சி மட்டும்தான் தனிச்சு நிக்குது. அதற்கு பிறகு இது மாதிரியான கூட்டங்கள் ஏற்பாடு செய்யும் போது சீமானனை முதல்ல வந்துடுறாரு. இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், ஐயா நாங்க எப்பவுமே மக்களுக்காக மக்களாக தனிச்சு போட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த மக்கள் பிரச்சனையின் போது மேடையை பகிர்ந்துக்கிற நீங்க தேர்தல் வரும்போது ஏன் நம்ம சீட்டை பங்கிட்டுக்கிட்டு மொத்தமா போட்டியிட கூடாது?
அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கு, அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு. நீங்க மேடையில பேசுறீங்க, மேடையில பேசுனா உண்மையிலே நடந்தா சரியா இருக்கும். அது நான் வேல்முருகன், ஏர்போர்ட் மூர்த்தி என்ன, கே செல்வகுமார் என்ன, திருமாரஞ்சி என்ன, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் வைக்கக்கூடிய, நான் பேர் சொல்லாத தலைவர்கள் நிறைய அந்த மேடைகளை இருந்தீங்க. ஏன்னா கிருஷ்ணசாமி அண்ணன்ல இருந்து ஜான் பாண்டி, அதுல ஜான் பாண்டி அண்ணன் இல்லை இருந்தாலும் சொல்றேன், எல்லா பேரும் நம்ம வைக்கிற கோரிக்கை அண்ணே தமிழ் குடிகள் கூட ஒண்ணு சேருவோம், தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேருவோம். இன்னும் அந்த கூட்டத்துல எல்லா பேரையுமே என்ன வெளியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே எனக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுவோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தேர்தலை போட்டியிடுவோம். நம்ம எவ்வளவு நாள் இப்படி ஒண்ணு சேர்ந்து போராடி என்னத்தை சாதிக்க போறோம்? போராடி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நம்ம கோரிக்கை முன்வைக்கிறோம். இதே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெற்றா ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்கும். நீங்களும் நானும் எடுக்கிறதா முடிவு, நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய குடிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறதா முடிவு. அப்ப ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு நம்ம ஒண்ணு சேராம வெறுமா ஒரு சின்ன போராட்டம், ஆர்ப்பாட்டம், காலையில் அதாவது ஒரு பிரச்சனை சார்ந்த போராட்டங்கள் ஒண்ணு சேர்றோம், நாட்டு ஆள்றது ஒண்ணு சேரும் நான் சொல்ல வர்றேன். அது எல்லாருடைய கருத்தா இருக்கு, எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா தேர்தல் வந்த உடனே ஏதாவது ஒரு கட்சி சொல்லுது, ஏதாவது ஒரு கட்சி ஒரு நம்பிக்கை கொடுக்குது, நாம இந்த கட்சியோட போனா உறுதியா வென்றலாம், இந்த கட்சியோட போனா உறுதியா வென்றலாம், தமிழ் தேசிய கூட்டத்தில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படி நினைக்கிறாங்க. இப்ப வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே போட்டியிடாத, யாருமே தனிச்சு போட்டியிடாத ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி வந்து நான் தனிச்சு போட்டிடுறேன், மக்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் தான் உண்மையான மாற்று அப்படின்னு 15 வருஷமா நிக்குது. இதற்கு முன்னாடி நடந்தாலும் நடக்கட்டும், நான் என்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட நான் வைக்கிற கோரிக்கை இதுக்கு முன்னாடி என்னாலும் நடக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைகளுக்காக ஒண்ணு சேர்ந்தோம், தேர்தலுக்காக ஒண்ணு சேராம போயிட்டோம். இப்ப தேர்தலுக்காக ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் உணர்றோம், எல்லாரும் பேசணும், நாம பேசணும்னா செயல்படுத்துவோம், நடைமுறைப்படுத்துவோம். அதை இந்த இடைத்தேர்தல் இருந்தே நடைமுறைப்படுத்துவோம். ஆளுக்கு ஒரு தொகுதியை போட்டிடுவோம், தவறே இல்லை. கும்பாசனத்துல அண்ணன் சீமான் போட்டியிடும், இன்னொரு தொகுதியில் அண்ணன் வேல்முருகன் போட்டியிடும், இன்னொரு தொகுதியில் ஏற்பட்டு மூர்த்தியிட போட்டியிடும். எல்லாரும் தனித்தனியா நிக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த இடைத்தேர்தலையாச்சும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்ப்போம். பீகார் மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான் இடைத்தேர்தல். தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்த இடைத்தேர்தலையாவது அம்பாசமுத்திரம் தொகுதியாவது அண்ணன் சீமானை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுவே தமிழ்நாட்டின் உண்மையான மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக தமிழக மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் நான் ஒரு கோரிக்கையாவே முன்வைக்கிறேன். குறிப்பா சமீபத்துல தாவேக்காவோட முதல் பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் அப்போ சொன்ன சில விஷயங்கள், இந்த ஆடு மாடுகள் வளர்ப்பு பத்தி பேசும்போது அதை கிண்டல் அடிச்சவங்க பட்ஜெட்ல அதை ஏற்றிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், நான் பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் எல்லாத்தையுமே பார்த்தேன். உண்மையிலேயே இது வந்து அண்ணன் சீமான ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை முழுமையா ஒரு கருத்து சொல்றதுல எனக்கு என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நான் சொல்றது, ஒரு விவசாய நீங்க தார்பாய் வாங்குறதுக்கான நிதிகளை ஒதுக்குறீங்க, ஏன் அதற்கான தானிய கிடங்குகள் அமைப்பதற்கான நிதியை ஒதுக்குறது இல்லை? நீங்க போய் சார் இவங்க சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் விவசாயிகளை பத்தி பேசுறாங்கல்ல, வந்து விவசாயம் நடக்கிற இடங்களையும் விவசாயிகளை நேரடியா போய் பார்க்கணும். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா பேருமே ஓய்வு எடுத்து, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, மதுரையில சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த பக்கத்துல மதுரை, இந்த பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சோழவந்தான் பகுதியில வைகாட்டுக்கரை, முல்லைப்பெரியார் அணை பகுதி, இந்த முல்லைப்பெரியார் அணை தண்ணியை பயன்படுத்தி வரக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாய நெல் மூட்டைகள் 50,000 மூட்டைகள் நேற்று பெஞ்ச மழைக்கு நனைஞ்சு வச்சு. உங்களுக்கு நெல் ஒரு தடவை நனைஞ்சுட்டா போதும், 2 நாளா முளைச்சிடும். ஒண்ணு ஒரு பக்கத்துல தீப்பிடிச்சு எரியுது நெல் மூட்டைகள், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி மலையில் நனைஞ்சிட்டீங்கன்னா போதும். நான் என்ன சொன்னேன், 90 நாள் இன்னைக்கு குறுவை சாகுபடி 90 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அந்த குறுவை சாகுபடி நெல்லை அறுவடை செஞ்சு கொண்டாந்து போட முடியும். இன்னைக்கு கொண்டு வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வந்து போட்ட நெல்லுக்கு அடுத்த 90 நாள் அடுத்த குறுவை சாகுபடி முடிந்தாலும் கூட அதுக்கான தொகை கிடைக்கிறது இல்லை. விவசாயிகள் நல்ல விளைவிக்கிறேன், கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், சேத்துலையும் ஜகதிலையும் வெயிலையும் கிடந்து உழைக்கிறேன், மழையில வெயிலையும் உழைக்கிறேன், அறுவடை செய்யறேன், விளைவிக்கிறேன், கொண்டு வந்து அரசாங்கத்துல ஒப்படைக்கிறேன். அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது இல்லை. மாறாக உழைச்ச விவசாயிகளுக்கு உடனடியாக அவங்களுக்கான நிதியை, அவங்களுக்கான விலையை உடனடியாக கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கான பணத்தை உடனடியாக கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வை யார் ஏற்படுத்தணும்? ஆளும் தரப்புதான் ஏற்படுத்தணும். அவங்க சட்டசபையில தார்பாய் வாங்குறதுக்கான நிதியை ஒதுக்குறாங்களே தவிர, இங்க இருக்கக்கூடிய தானிய கிடங்குகளை அதிகப்படுத்துறதுக்கு, தானிய கிடங்குகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு, அதை விரிவுபடுத்துறதுக்கு, ஏற்கனவே ஒரு சில இடங்கள் தானிய கிடங்கு இருக்கு, அது பத்தாம இருக்கு, போதாத அளவுல இருக்கு. அப்ப அதை விரிவுபடுத்தணும். ஒரு சில இடங்கள்ல தானிய கிடங்கு இல்லாம இருக்கும், பக்கத்து ஊர்லயே, பக்கத்து கிராமத்திலே, பக்கத்து ஒன்றியத்திலே கொண்டு போய் அந்த தானிய கிடங்குல அதை சேமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு வட்டார வாரியாக, ஒவ்வொரு தாலுகா வாரியாக, ஒவ்வொரு விளைநிலங்களின் வெறுமன இந்த ஊர்ல ஒரு நெல் கிடங்கு வச்சுட்டு அப்படின்னு மட்டும் வைக்கிறது இல்ல சரண். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் நடக்குது, எவ்வளவு விவசாய நிலம் இருக்கு, எவ்வளவு விவசாயம் ஒவ்வொரு குறுவை சாகுபடியிலே, சம்பா சாகுபடியில எவ்வளவு நடக்குது, அதுல எவ்வளவு மூட்டைகள் வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டியது, தனியார் எவ்வளவு கொள்முதல் செய்யறாங்க. அப்ப அதற்கு தகுந்தாற்போல் தேவையை உணர்ந்து, தேவைக்கு தகுந்தாற்போல் என்ன சொன்னா, தேவைக்கு அதிகமாகத்தான் நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம் தானிய கிழங்குல. சரண் இன்னும் கொஞ்ச நாள் தான் சரண்,
இன்னும் மிஞ்சி போனா ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அதுக்கு நீங்க கட்டி வச்ச தண்ணி கிணறு கூட எதுக்கும் பயன்படாது. ஏன்னா இங்க தண்ணி இருக்காது, மழை இருக்காது, நிலத்தடி நீர் இருக்காது, விவசாயம் நடக்காது. அப்ப உங்களுக்கு தானிய கிடங்கு தேவைப்படாது. அந்த நிலைமைக்கு தான் நீங்க தள்ளுறீங்க. இந்த ஒரு 20 வருஷத்துல தானிய கிடங்கு விவசாயம் நடக்க போறதுல, தானியம் வரப்போறதுல தானிய கிடங்கு தேவையில்லை. அதுல தார்பாயா வாங்கி குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவர்கள் விவசாயத்தை முன்னேற்றது நினைக்கிறதுல, விவசாயத்தை முன்னேற்றி அதன் மூலமா அறுவடையை உற்பத்தி செஞ்சு அறுவடைக்கு தகுந்தார் போல் தானியங்களை கொண்டு வந்து சேமிக்கிறதுக்கு தகுந்தார் போல் ஏற்பாடுகளை இவர்கள் செய்வதில்லை. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். இது மட்டும் இல்ல, நம்ம நிறைய கல்வியிலையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, அடிப்படை கட்டமைப்புலையும் சரி, மழைநீர் சேகரிப்புலையும் சரி, இப்படி பல்வேறு விதத்துல நம்ம வந்து இங்க நடந்த பட்ஜெட்டை பத்தி நிறைய குறைகளை சொல்ல முடியும். அதுல நிறைய நிறைகளும் இருக்கு. ஒரு சில நிறைகள் இருக்கு, திமுக ஆட்சி காலத்துல செய்யாத, அதிமுக ஆட்சி காலத்துல செய்யாத சில புதிய மாற்றங்கள் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், புதியதை விட, அதாவது இங்க குடம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மேல் நாடி நிற்கக்கூடாது. நன்மை அதிகமா இருந்தா தீமையை விட்டுற, தீமை அதிகமா இருந்தா நன்மை விட்டுற, இவ்வளவுதான். இப்ப நன்மைகளை விட தீமைகள் அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், மக்களுக்கான அரசாக இங்க இருக்கணும். நீங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு ஆடு மாடு இலவசமா வழங்கினேன், சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு தார்பாய் வாங்கினேன் இப்படின்ற ஒரு நிலையை தாண்டி விவசாயிகளுடைய அன்றாட தேவை என்ன சரண்? விவசாயிகளுக்கு மானியம் முழுசா போய் சேர்றதில்ல சரண். உண்மையிலேயே சிறு குறு விவசாயிகள் தான் அந்த மானியத்தை வாங்குறாங்களா? அந்த மானியத்தை வாங்குறவங்க உண்மையிலேயே அந்த மானியம் அவங்களுக்கு பயன்படுதா? விவசாயிகளுடைய தேவை என்ன? இதை யாருமே பாக்குறதில்ல சரண். சரண் இங்க வரல, ஏஏஓன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருப்பாங்க, ஒரு அலுவலர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர். இவங்க யாருன்னா தினசரி ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்துல என்னென்ன பயிர்கள் வந்து விவசாயம் செய்யப்பட்டிருக்கு, அவரை, துவரை, எள்ளு, கொள்ளு, மொச்சை, நெல்லு அல்லது தென்னை மரம், மாமரம், புளிய மரம், எல்லாமே என்னென்ன விவசாயம் நடக்குது, அந்த விவசாயத்துல என்ன வகையான தொற்று வியாதிகள், என்ன வகையான பூச்சி தாக்குதல் இருக்கு, என்ன வகையான புழுக்கள் தாக்குதல் இருக்கு, என்ன வகையான தொற்று வியாதிகள் இருக்கு, இதை எப்படி இயற்கை முறையில சரி செய்யணும், அல்லது செயற்கை முறையில சரி செய்யணும்னா தேவைக்கு அதிகமா. இப்போ ஒரு பொருள் விளைஞ்சிட்டு இருக்கோம், இப்போ ஒரு கடலை இருக்கு, அந்த கடலை அறுவடைக்கு தயாராக இருக்கும் 90 நாள், 90 நாள்ல 75வது நாள் இருக்கும்போது அதுல வந்து ஒரு புழு தாக்குதல் ஏற்படும். அந்த நேரத்துல நான் ஒரு இயற்கை மருந்தை உற்பத்தி செஞ்சு இயற்கைக்காக ஒரு மீன் அமிலமோ அல்லது வேற ஏதாவது வகையான இயற்கையான முறையில ஒரு பூச்சி விரட்டிகளை, இங்க பூச்சி கொல்லிக்கு பூச்சி விரட்டி வித்தியாசம் இருக்கு. இயற்கையான விவசாயத்துல பூச்சி விரட்டிங்க நம்ம பயன்படுத்தும், பூச்சி கொல்லி பயன்படுத்த மாட்டோம். ஆனா செயற்கை விவசாயத்துல, கெமிக்கல் விவசாயத்துல முழுக்க பூச்சி கொல்லிதான் இருக்கும். ஆனா ஒரு அவசர காலகட்டத்துல நம்ம இயற்கையை தயாரிச்சு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியாது. அப்ப உடனடியாக நம்ம வேற வழி இல்லாம, மாற்று வழி இல்லாம வேற செயற்கையாக தெளிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளை நம்ம வந்து பூச்சி விரட்டி இருப்பதில் பூச்சி கொல்லிகளை நம்ம தெளிப்போம். இதெல்லாம் யாரு வந்து முடிவு செய்வாங்கன்னா, யாரு வந்து அதற்கான ஒரு ஆலோசனைகளை சொல்லுவாங்கன்னா, அந்த கிராமப்புறங்கள்ல அடிப்படை ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஏஏஓ தான். ஆனா அவர்கள் வந்து அந்த வேலையை செய்வதற்கான ஒரு கால அவகாசமே கொடுக்காம அவங்கள்ட்ட டார்கெட் கொடுக்குறாங்க. மருந்து ஸ்ப்ரே பண்ற மிஷின் வந்து டார்கெட், தார்பாய் டார்கெட், சூடோமோனஸ் டார்கெட். இப்படி விவசாய இடுபொருட்களை விவசாயிகளுக்கு தேவை எறிந்து அதற்கு தகுந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு அதை மானிய விலையில விவசாயிகள் முன்னே கொடுக்குற போதுல, ஏன் ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியுடைய உற்பத்தியான மிஷின்களையும் அந்த கம்பெனியுடைய உற்பத்தியான உரங்களையும் கொண்டு வந்து கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் அந்த விவசாய குழுங்களை கொண்டு வந்து அடைஞ்சு வச்சுட்டு இந்த பொருளை விவசாயிகள் முன்னே வித்து கொடு அப்படின்னு அந்த அதிகாரிகள்ட்ட, அந்த அலுவலர்கிட்ட நீங்க வேலையை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி போய் மக்களுக்கு ஆலோசனை, விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்லுங்க? அதே போய் விவசாயிக்கு ஆலோசனை சொல்லி விவசாயத்தில் இருக்கக்கூடிய நிறைவுரைகளை சரி செஞ்சு விவசாயத்தினுடைய உற்பத்தியை பெருக்கணும். அதை விட்டு அவன்கிட்ட உட்காந்து நீ வந்து நெல்லை வித்து கொடு, நீ வந்து விதை, அதாவது வெளியில பாத்தீங்கன்னாக்க ஒரு கிலோ விதை நெல் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு கிலோ விதை நெல் ஒரு 30 ரூபா இருக்குன்னா அரசாங்கம் வைக்கக்கூடிய விதை நெல் 60 ரூபா இருக்கும். அந்த விதை நெல் ஏற்கனவே அந்த பகுதியில சக்சஸ் ரேட்டை கொடுத்த விவசாய நெல்லா இருக்காது, விதை நெல்லா இருக்காது. புதிதாக ஒரு விதை நெல்லை ஆராய்ச்சி கூடத்துல உருவாக்கி, ஒரு தனியார் நிறுவன ஆராய்ச்சி கூடத்துல உருவாக்கி அந்த விதை நெல்லை அதிக விலைக்கு விவசாயிகள் திணிச்சு விவசாயிகளை வச்சு பரிசோதனை செய்யறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இங்க இருக்கக்கூடிய விவசாய துறையில இருக்கு. நான் விவசாய துறையில இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை பேசுறேன், அதை யாருமே பேசுறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்ல. இவங்க 3 நாளைக்குள்ள ஒரு விஓஓ ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இறப்பு சான்றிதழ் அல்லது ஒரு வாரிசு சான்றிதழ், பட்டா, சிட்டா, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எந்த பிரச்சனைகளுக்கு வந்தாலும் இ-சேவை மூலமா பதிவு செஞ்சதை 3 நாளைக்குள்ள அவர் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஒரு வாரிசு சான்றிதழ் இருக்குன்னா அந்த வாரிசு சான்றிதழ், இந்த வாரிசு சான்றிதழ் இறந்தவர் சரியானவரா, இந்த இறப்பு சான்றிதழ் சரியானதா, நம்பகத்தன்மையானதா, இந்த இறப்பு சான்றிதழுடைய வாரிசுகளாக இவங்க கொடுத்திருக்காங்க 3 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பிள்ளைங்க கொடுத்திருக்காங்க. உண்மையிலே 3 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பிள்ளை தான் கிராமத்துல அவர் விசாரிக்கணும், ஆர்ஐ மூலமா விசாரிக்கணும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மூலமா விசாரிக்கணும். ஆமா அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை உண்மைதான், 3 ஆம்பளை பையன் உண்மைதான், ஆனா அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருந்திருக்கு, 2ஆம் தரமும் இருக்கு, அல்லது அவருக்கு ஒரு மனைவி தான், இப்படியான உண்மைத்தன்மையை விசாரிச்சு 3 நாளைக்குள்ள அவரு அவங்களுக்கான வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறது தெரியுமா, ஒரு 10,000 ரூபாய் விடு வாரிசு சான்றிதழ் தரேன்னு சொல்லிட்டு அதை ஒரு 10 நாள் 20 நாள் இழுத்தடிக்கிறது, 1 மாசம் 30 நாள் வந்த உடனே அந்த நிராகரிக்கிற காரணம் உண்மையா இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனை எப்படி சரி செய்வீங்க?
புரியுதுங்களா? அப்ப நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு தேடணும். இப்ப கூட நான் பார்த்தேன், நத்தத்துல ஏலம் நடந்துச்சு. நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து ஒரு சப் கலெக்டர் வந்து ஆய்வு செஞ்சாரு அப்படின்னு. ஆனா அந்த ஆய்வுங்கிறது இன்னும் நெறிப்படுத்தப்படணும், இன்னும் உறுதி செய்யப்படணும். இன்று வரை பட்டா சிட்டாவுக்காக மக்கள் வந்து மனு கொடுக்குற எத்தனை பேரு? என்ன பிரச்சனை? நீங்க கிராமப்புறங்கள்ல போய் பாருங்களேன், நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் பாருங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை மனு கொடுக்க வர்றேன், மனுநீதி நாள்ல மனு கொடுக்க வரேன், ஜிடிபிக்கு வர்றேன் பூராமே பட்டா பிரச்சனை, பட்டா பிரச்சனை. பட்டாங்கிற பேர் பேப்பருங்க, ஏன் எழுத்தடிக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனை? காரணம் காசு, லஞ்சம். ஒரு பட்டாவுக்கு 10,000 20,000, அந்த சொத்தினுடைய அளவை பொறுத்து 1 லட்சம் 2 லட்சம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்க என்ன இதற்கான ஒரு தீர்வை என்ன கொண்டு வர்றீங்க? புரியுதுல? ஒரு பிரச்சனைக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை மனு கொடுத்தானா அந்த பிரச்சனையை தீர்க்கப்படுறதுல. ஒரு பிரச்சனைக்கு எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் மனு கொடுக்கிறது? நேற்று செய்திகளை பாத்தீங்கன்னா தெரியும், முன்னாள் ஒரு திமுக சேர்மன், அவர் நல்லவரோ கெட்டவரோ, இவ்வளவு 500 நோட்டு அள்ளிட்டு வந்து ஒரு சாஸ்திரர் ஆபீஸ்க்கு முன்னாடி போட்டு, எனக்கு பட்டா வாங்குறதுக்கு நான் லஞ்சம் கொடுக்க வேற வழி இல்லாம லஞ்சம் கூட தர்றேன், என்ன மறைமுகமா லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இந்த லஞ்சத்தை வாங்கிக்கிட்டாச்சும் எனக்கு பட்டா கொடுக்கணும். ஒரு முன்னாள் சேர்மன், ஒரு யூனியன் சேர்மன் வந்து அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஊர்னு மறந்துட்டேன், அவருடைய பகுதியில் இருக்க தாலுகா முன்னாடி வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு செய்திகளை பார்த்தேன். அப்ப ஏற்கனவே பதவியில இருந்த ஒரு யூனியன் சேர்மனுக்கு இது மாதிரியான நிலைமைகள் நடக்குதுன்னா ஏழை எளிய மக்கள் என்ன செய்ய முடியும்? அந்த யூனியன் சேர்மனுக்கு மீடியாக்காரங்களை தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையாளர்களை தெரிஞ்சிருக்கும். அதனால வாங்கன்னு கொடுத்து ஒரு செய்தியை வந்து மக்கள் மத்தியில பதிவு செய்யறாரு. ஏலப்பாளைகள் எங்க போவாங்க? சார் இயல்பாவே ஒரு பட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஒரு வியோட போய் பொதுமக்களே போய் கேட்கிறாங்க, சார் பட்டாவுக்கு எவ்வளவு சார் செலவாகுன்னு. பட்டா என்பது வருவாய்த்துறையால் அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஆவணங்கிறதே மக்கள் மறந்துட்டான், அவருக்கு தெரியல. இங்க எல்லா ஆவணமே காசு கொடுத்துதான் ஆவணம் நினைக்கிறான். அந்த காசு வந்து உண்மையிலே கட்டணமா லஞ்சமானே மக்களுக்கு தெரியல. இந்த விழிப்புணர்வு எப்ப கொடுக்க போறீங்க? பொதுமக்களை பாதுகாக்க முடியல, விவசாயிகளை பாதுகாக்க முடியல, விவசாயத்தை பாதுகாக்க முடியல, ஆடு மாடுகளை பாதுகாக்க முடியல, குடியிருக்க நல்ல வீடு கொடுக்க முடியல. என்ன செய்வீங்க? இப்ப ஒரு அரசு சார்பாக கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் கொடுத்தாங்க. திமுக அரசாங்கம் 3 லட்சம் கொடுத்தாங்க, அதிமுக அரசாங்கம் 2 லட்சம் கொடுத்தாங்க, திமுக அரசாங்கம் 3.5 மாத்தினாங்க, 3 மாத்தினாங்க, அப்புறம் 3.5 மாத்தினாங்க. இப்ப தாவேக அரசாங்கம் 5 லட்சம் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, 5 லட்சம் ரூபாயை கொடுத்தாக்க ஐயா விஜய் அவர்களோ விஜயினுடைய எம்எல்ஏக்களோ கட்ட முடியுமா? வீடுனா கட்ட முடியாது. ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, 5 லட்சம் கொடுக்குறீங்க, அதோட சேர்த்து கொண்டு மக்கள் காசு போட்டு வீடு கட்டினா 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கே நன்றி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 5 லட்சம் ரூபாய் வீடு எத்தனை பேர் உண்மையிலே வீடு இல்லாத ஏழைகள் கிடைக்க போகுது? உங்களுடைய கணக்கெடுப்பு சரியா இருக்கா? உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வீடு போதா, உங்க கட்சிக்காரங்க வீடு போதா? நான் சொல்வது இப்ப போகுதுன்னு சொல்லல, போகாம தடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு இருந்தே 3 மாசம் தான், உங்களை நான் குறை சொல்றேன். ஐயா மா சுப்பிரமணியம் அடுக்குமாடி குடியிருப்புல மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வீட்டு வசதி வாரியத்தினுடைய அடுக்குமாடி குடியிருப்புல தான் பொண்டாட்டி பேர்ல வீடு வாங்கியிருக்காரு ஐயா மா சுப்பிரமணியம். செய்திகள் பாக்குறோம். இதே மாதிரி உங்களுடைய சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எம்பிக்களை செஞ்சிடக்கூடாது, அதை முன்னக்கூட்டியே நடவடிக்கை எடுங்கிறோம். அப்ப அதை எங்க ஆரம்பிக்கிறேன்னா அடிப்படையில மக்கள்கிட்ட போய் வீடு இல்லாதவர்கள் யாராரு, ஏழைகள் யாராரு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்துறதுல இருந்து உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் இருக்கணுங்கிறத நான் அந்த காணொலி வகையில கோரிக்கை வைக்கிறேன் சார். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி சார். நன்றி சார்.